ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. நம்ம ராமானுஜதயாவின் வந்தே வேதாந்த தேசிகத்தில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் சுவாமி தேசிகனுடைய ஓமைகளில் மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீராக உணருமா போலே என்பதான ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்த விசேஷங்களை நாம் இன்றைக்கி அனுபவிக்கலாம். சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரன்றதான அற்புதமான அந்த கிரந்தத்தில் முதல்ல ஆச்சாரியர்களுடையதான பெருமையை பேசக்கூடியதான குரு பரம்பராசாரத்தில் இந்த விஷயம் வருது. அதாவது வேதத்தினுடைய கருத்துக்கள் எல்லாருக்கும் பொது. ஆனால் வேதத்தை எல்லாராலும் அத்தியானம் பண்ண முடியாது. அடுத்தது அந்த வேதத்தில் அந்த உள்ள மறைந்திருக்கக்கூடியதான அர்த்த விசேஷங்களை எல்லோரும் சுலபமாக அறிஞ்சு விட முடியாது. அதனால தான் அந்த வேதத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் அதுக்கு மறை அப்படின்றதாக சொல்லி பேர் இருக்கு இல்லையா? அந்த மறைன்னு அர்த்தம் அர்த்த விசேஷங்கள் உள்ளே மறைந்திருக்கின்றன அப்படின்றதாக சொல்லி அந்த அர்த்தத்தை நாம் பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்டதால் அந்த அர்த்தத்தை எப்படி நாம் தெரிஞ்சிக்க முடியும், எது கொண்டு நாம் தெரிஞ்சிக்க முடியும், யார் நமக்கு உபதேசம் பண்ணுவா, யாரால் நம்ம இதை அறிய முடியும் என்பதான ஒரு கேள்வி வரும் பொழுது அந்த விஷயத்தில் நமக்கு ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகள் பரமோபகாரம் செய்கின்றன. அதனால்தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்று சாதிக்கிறார் தேசிகன். தெளியாத மறைநிலங்கள் வேதத்தில் ஆழ்பொருள் இருக்கோ இல்லையோ, மதுரகவி ஆழ்வாரும் கண்ணினும் சிறுத்தாம்பல சாதிக்கும் பொழுது மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி அப்படி சாதிக்கிறார். பாடி பொருள் பாடி பொருள் நிற்க பாடி உட்பொருள் நெஞ்சினுள் நிற்க பாடி என்பதாக அந்த உள்ளர்த்தங்கள் நம்முடைய ஹிருதயத்தில் நன்கு பதியும்படியாக ஆழ்வார் பாடினார். இது நம்மாழ்வார் விஷயமாக இருந்தால் கூட மற்ற ஆழ்வார்களுக்கும் இதை உபலட்சணமாக எடுத்துக்கணும். நம்ம மற்ற ஆழ்வார்களுக்கும் இதை உபலட்சணமாக நாம் பார்க்கலாம். அப்படி ஆழ்வார்கள் வேதத்தினுடைய உயர்ந்த மறைபொருளை நாம் எல்லோரும் அறியும்படியாக நமக்கு அதை வழங்குகிறார்கள். இப்போ இந்த ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் 2 பிரதானமான ஸ்லோகங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை அருளி செய்த பராசர முனிவரை ஆளவந்தார் ஸ்தோத்திரம் பண்ணுறது. தஸ்மை நமோ முனிவராய பராசராய அப்படின்னு ஆளவந்தார் விஷ்ணு புராணத்தை அருளி செய்த மகர்ஷியான பராசரரை ஸ்தோத்திரம் பண்ணுறது. 2வது என்ன, ஸ்ரீமத் ததங்கிரியுகணம் பிரணமாமி மூர்த்தனா என்று நமக்கு அன்னையாய் அத்தனாய் நம்மை ஆண்டிடும் தன்மையானாய் இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய பெருமையை சொல்கிறார் ஆளவந்தார். இதுக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணும் பொழுது நம்மாழ்வாருடையதான பிரபந்தம் என்பது எத்தகையது, பராசர பிரபந்தாரபி சத்யா சித்தரஞ்சகதமைஹி அப்படின்னு சாதிக்கிறார். பராசர வியாச வால்மீகி முதலான மகர்ஷிகள் அருளி செய்திருக்கக்கூடிய உயர்ந்த விஷ்ணு புராணம், ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் முதலான கிரந்தங்களிலும் நாம் உய்யும் வகை உபதேசிக்கப்பட்டிருந்தால் கூட ஆழ்வார்களுடைய அருளி செயல்களில் நாம் அனுபவித்து ஆழங்கால் பட்டு அதில் அர்த்த விசேஷங்களை அனுபவிப்பதை போன்று இவைகள் விளங்கவில்லை என்பது மேலெழுந்த வாரியான அர்த்தம் இது. ஸோ இப்போ என்ன எடுத்து அப்படின்னு கேட்டால், ஆழ்வார்களுடைய பைந்தமிழ் பாசனங்களை நாம் சேவிக்கும் பொழுது அது அப்படியே நம்மளுடைய உள்ளத்தை உருக்கிறது, நம்மால் அனுபவிக்கும்படியாக விளங்கிறது. ஆழ்வார்கள் இதே வேதத்தில் பொதிந்துள்ளதான அந்த அர்த்தங்களைத்தான் நமக்கு கொடுக்கிறா. ஆனால் அவர்கள் கொடுக்கும் பொழுது அதனுடைய டோசேஜ் அப்படின்றாலும் இல்லையோ, விஷ்ணு புராணத்திலேயோ ராமாயணத்திலேயோ மகாபாரத்திலேயோ சொல்லாத விஷயங்களை ஆழ்வார்கள் சொல்லலை. ஆனால் அவர்கள் சொல்கிற பாணின்னு ஒன்று இருக்கு இல்லையோ, அந்த சொல்கிற விதம்னு ஒன்று சொல்கிறோமோ இல்லையோ, அந்த சொல்கிற விதம்ன்றது நமக்கு உள்ளத்தை உருக்கிறது, அனுபவிக்கும்படியாக இருக்குது. அத்தியந்தம் அனுபாவியமாக, அதாவது ரொம்ப ரொம்ப நம்ம ஆனந்தமாக அதை ரசிக்கும்படியாக இருக்கிறது. ஏன்னா அந்த பாஷையினுடையதான மேன்மை,
அது ஆழ்வார்கள் நமக்கு கொடுக்கக்கூடியதான வழிமுறை. இப்போ இதுதான் இந்த இடத்துல வலியுறுத்தப்படக்கூடியதான கருத்து. மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீராய் உமிழுமா போலேன்றதான எக்ஸாம்பிளை எதுக்காக எடுக்கிறார்? மேகங்கள் எப்படி சமுத்திரத்தில் இருந்த உப்பு ஜலத்தை தாங்கள் உறிஞ்சிக்கொண்டு நாட்டார் எல்லாரும் வாழும்படியான ஸ்வச்ச சுவாதுவான தண்ணீராக அவைகள் நமக்கு அளிக்கின்றனவோ, அதுபோன்றுதான் வேதங்களின் சாரதமமான அர்த்தங்களை ஆழ்வார்கள் நமக்கு கொடுக்கிறார்கள். இப்போ பாருங்க, இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னு சொன்னால், ஆழ்வார்களுடைய அவதார வைலட்சண்யத்தை பெருமாள் ஆச்சாரியர் காண்பிக்கிறார், தேசிகன் காண்பிக்கிறார். பெருமாள் அவதாரம் எடுத்தான். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்னு சொல்கிறோம், தசாவதாரம்னு சொல்கிறோம் இல்லையா? அது அபிநவமான தசாவதாரம் அப்படின்னு ஆழ்வார்களுடைய அவதாரத்தை சொல்லணும். சாட்சான் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தியமயம் தனுன் மக்னான் உத்ரதே லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்கு. முதல்ல பெருமாள் கோதண்ட பாணியா, பரசு பாணியா, சக்கரபாணியா, அதாவது ரத்தாங்க பாணியா பெருமாள் பல அவதாரங்கள் பண்ணினான். என்ன பிரயோஜனம்? கையில் ஆயுதம் வச்சுட்டா ஒருத்தராக ஒரு கிட்ட வரதுக்கு ரெடியாக இல்லை, எல்லாரும் பயந்துட்டு இருக்கா. எல்லாருக்கும் என்னடா இது இப்படி இந்த பெருமாள் கையில் வச்சுட்டு இருக்காரே, நாம் ஒருவேளை சரியாக புரிஞ்சுக்கலனா நம்மளை சிக்ஷிப்பாரோ நம்மளை தண்டிப்பாரோன்றதான பயத்தினால கிட்ட போகலை. பார்த்தாம் பெருமாள் சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு அந்த ஆயுதங்கள் எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு உடனே ஆழ்வாராதிகளாக ஒரு அபிநவமான தசாவதாரம் பண்ணினான். இந்த இடத்துல ஆச்சாரியர்களுடைய அவதாரமும் சொல்லப்பட்டது. சஸ்திரபாணியாக இருந்த பெருமாள் என்ன பண்ணா, சஸ்திரங்களை தூக்கி போட்டான். அதுக்காசரம் பெருமாள் வெறுமை இருந்துட முடியுமா? உடனே சாஸ்திரத்தை கை கொண்டான், சாஸ்திரபாணியா தான் பிறந்தான். அதில் தான் வால்மீகி, வியாசர், பராசரர் முதலான மகர்ஷிகள் அந்த அனுப்பிரவேச அவதாரம்னு சொல்கிறோம். சில பேருக்குள்ள உள்ள புகுந்து அது மூலமாக சத் சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணுறது, சில பேர் இடத்துல தானே அவதாரம் பண்ணி சத் சம்பிரதாயத்தை வளர்க்கிறது, இது போல பல காரியங்கள் பண்ணினான். இது எல்லாத்த காட்டிலும் ரொம்ப மேன்மையானது என்ன அப்படின்னு கேட்டால், அபிநவமான தசாவதாரமான ஆழ்வார்களுடைய அவதாரங்கள் தான். ஸ்ரீமத் பாகவதத்தில் கலியுகத்தில் ஜனங்களுக்கு ஆஸ்திக்யம் குறைஞ்சு போயிடும், குறிப்பாக நாராயண பக்தி குறைஞ்சு போயிடும். ஆனால் திராவிட தேசத்தில் பல மகான்கள் பல நதிகளின் கரைகளில் அவதரிப்பார்கள். அவர்கள் மூலமாக இந்த ஆஸ்திக்யம், அதாவது நாராயண பக்தி விஷ்ணு பக்தின்றது பெருகும் அப்படின்னு வர்ணிக்கப்படுறது. கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக கொச்சித் கொச்சின் மகாபாகாக திரமிடேஷு சபூரிஷா தாமிரபர்ணி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினி காவேரீச்ச மகாபாகா பிரதீச்சீச்ச மகாநதி என்பது அங்கே பாகவதத்தில் சொல்லக்கூடிய வாக்கியம். கலியுகத்தில் தாமிரபர்ணி நதிக்கரையில் நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், கிருதமாலா என்னும் வைகை அந்த கரையில் பெரியாழ்வார் ஆண்டாள், காவேரி கரையில் பல ஆழ்வார்கள், பாலாற்றின் கரையில் முதலாழ்வார்கள் மூவர், பெரியாற்றின் கரையில் குலசேகர ஆழ்வார், இவர்கள் அவதாரம் பண்ணி வைஷ்ணவத்தை விஷ்ணு பக்தியை தங்களுடைய பாசுரங்கள் மூலமாக வர்ணிக்கப் போகிறார்கள் என்பதாக பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ மறுபடியும் இந்த கான்டெக்ஸ்டினுடைய அர்த்தத்தை நாம் என்னன்றதை பார்ப்போம். சமுத்திரம் முழுக்க தண்ணீர் நிரம்பி இருக்கு இல்லையா? ஆனால் சமுத்திரம் முழுக்க உப்பு ஜலம். யாருக்காவது தீர்த்தம் வேணும்னா அந்த சமுத்திர ஜலத்தை குடிக்க முடியுமோ? அது பிரயோஜனப்படுமோ? அவ்வளோ தண்ணீர் தேங்கி இருந்தும் பிரயோஜனப்படுமோ? பிரயோஜனப்படலை. அந்த மாதிரி தான் வேதம். அதனால் வேதத்தை தோஷம் சொல்கிறேன்னு நினச்சக்கூடாது. அதோ வேதாஃப் பிரமாணம், நமக்கு எல்லா விதத்துலையும் வேதம் தான் பிரமாணம். நம்மால் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதை எப்படி தெரிஞ்சுக்கணுன்றது நமக்கு தெரியல. அப்போ மேகமானது அந்த தண்ணீரை தான் உறிஞ்சுண்டு நாட்டார் வாழும்படியாக நல்ல மழையாக பொழியிறது இல்லையா? இப்போ மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி ஆழ்வார்கள் வேதத்தின் உள்ளதான அர்த்த விசேஷங்களை தாங்கள் அதிகரித்து கொண்டு அதன் பிறகு சர்வோபஜீவியமான தண்ணீராய் உமிழுமா போலே எல்லோருக்கும் பிரயோஜனப்படும்படியாக இங்கே ஒரு சூக்ஷ்மத்தை, ஒரு சுவாரஸ்யத்தை நம்முடைய பெரியோர்கள் அருளிச்செய்வர் உண்டு. வேதம்னு வரைச்சே ரெஸ்ட்ரிக்டட் அத்தியனம் தான். இவ்வாறு அத்தியனம் பண்ணலாம், இவ்வாறு அத்தியனம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ அந்த அத்தியனம் பண்ணுற வாழ்க்கே வேதத்துடைய அர்த்தங்களை உள்ள தெரிஞ்சுக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. அதனால தான் அத்தியனம் பூர்ண அத்தியனம் பண்ணின மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணார், மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் அப்படின்னார் இல்லையா? அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன, நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆனால் எல்லாருக்கும் உபஜீவியமான ஒரு விஷயம் வேதத்தில் இருக்குது. சர்வோபஜீவியம், எல்லோருக்கும் உபஜீவியமான ஒரு விஷயம் வேதத்தில் இருக்குது. அதுதான் வேதத்துடைய உட்பொருள். அது என்னது? சரணாகதி சாஸ்திரம்.
அந்த பிரபத்தி சாஸ்திரம் தான் எல்லோருக்கும், அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் நொந்தவரே முதலாக எல்லோருக்கும் போய் சேரணும் அதை, இல்லையா? அப்ப உப்பு ஜலத்தை வாங்கின்றதான மேகமானது சர்வோபஜீவியமான தண்ணீரை பொழிவு போலே வேதத்தில் உள்ளதான கருத்துக்களை தாங்கள் பெற்றுக்கொண்ட, தாங்கள் அதிகரித்து கொண்ட ஆழ்வார்கள் நாம் வாழ்ந்து போகும்படியாக உலகத்துல ஆந்தனர் அந்தியர்னு எல்லோருக்கும் பிரயோஜனப்படும்படியான உயர்ந்த சரணாகரி சாஸ்திரமான பிரபத்தி சாஸ்திரமான சர்வோபஜீவியமான தண்ணீரை பொழிகிறார்கள் என்பதாக சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, என்ன மாதிரி ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள். அதனால ஆச்சரியமாக இப்படி சாரதமான அர்த்தமான பிரபத்தி சாஸ்திரத்தை நமக்கு நம்முடைய ஆழ்வார்கள் அனுகிரகம் செய்கிறார்கள் என்பதை தேசிகன் இந்த ஒரு கம்பேரிசன், ஒரு ஓமையின் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.